ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்பவே சூப்பராக இருப்பீங்க. இந்த விளாக் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. இந்த வீடியோவில் ரொம்பவே சுவையான தட்டைப்பயிர் குழம்பு ரெசிபி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். மதரசா ஸ்கூல் ரெண்டுமே லீவு அப்படிங்கிறதுனால ஒரு 10:30க்கு மேலே தான் காலையிலே எழுந்திரிக்கவே செஞ்சோம். நேராக எழுந்திரிச்ச உடனே அப்படியே கிச்சனுக்குள்ளே வந்து என்னென்ன ஒர்க்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அம்மா வந்து காலையிலேயே மாவு வந்து அரைச்சி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பால் வந்து அடுப்பில் காய்ச்சி வச்சுட்டாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கம்பு சேமியா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே ஒரு பாக்கெட் வந்து எடுத்து அதை வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காரமாக செஞ்சோம்னா பசங்க வந்து அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இனிப்பாகவே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேமியாவை எடுத்து தண்ணியில் ஊற போட்டேன் ஒரு 3 நிமிஷத்துக்கு. இந்த மாதிரி சேமியாவெலாம் நம்ம ரொம்ப நேரம் தண்ணியில் வந்து ஊற வச்சிடக்கூடாது. ஒரு 3லேருந்து ஒரு 5 நிமிஷம் கரெக்டாக பார்த்திங்கன்னா ஊற வச்சு தண்ணியை வந்து வடிகட்டி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு நல்லா வந்து உதிரி உதிரியாக வரும். இந்த சேமியாவுக்கு தேவையான உப்புமே சேர்த்து நல்லா வந்து ஊற வச்சு விட்டுட்டேன். காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம நேராக வந்து கிச்சனுக்குள்ளே வேலை செய்யும்போது அப்பப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாலை வந்து சிந்த விட்ருவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம வந்து சிந்தி வச்சுருவோம். எனக்குமே அதே தான். லைட்டாக பார்த்திங்கன்னா சேமியாலாம் சிந்திருச்சு. அதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு ஈர டவல் வச்சு அடுப்பை வந்து தொடச்சி விட்டுக்கிறேன். சேமியா ரெடி பண்ணுறதுக்கு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம ஊற வச்சுருக்க சேமியா வந்து தண்ணியெல்லாம் நல்லா வந்து வடிச்சிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வந்து வடித்து எடுத்துகிட்டு தண்ணி வந்து நல்லா சூடாக இருக்கணும். இதை வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பு வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வந்து ஹீட் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான சேமியா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி சேமியா வந்து நல்லா ஹீட்டாக இருக்கும்போதே ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா இது சாப்பிடும்போது நம்மளுக்கு நல்லா வந்து உதிரி உதிரியாக இருக்கும். துருவி வச்சுருக்க தேங்காய் பூ நெய் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இனிப்புக்கு தேவையான அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம்னா சூடான சேமியா பார்த்திங்கன்னா ரெடி. நெய்யோட ஃப்ளேவர் வந்து எனக்கு பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க நெய்யை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி டீ காஃபி எதுவுமே கொடுக்காம பாலே வந்து லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு நாட்டு சர்க்கரை சேர்த்து கொடுத்துட போகிறோம். எந்திரிச்சு ப்ரெஷ் பண்ணி முடிக்கிற டைமுக்குள்ளே நம்ம ஈஸியாக பார்த்திங்கன்னா இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ சாப்பாடுமே எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி கம்பு, ராகி, கேழ்வரகு இந்த மாதிரி சேமியாலாம் நீங்கள் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் ரெசிபியாக கூட குழந்தைகளுக்கு வந்து செஞ்சு கொடுக்கலாம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஹாட் ஸ்டாரில் வந்து ஒரு வெப் சீரிஸ் வந்து பார்த்துட்ருக்கேன். அது செம்மையாக வந்து போகுது. ஸோ அதை வந்து பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே க்ளீனிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வீடு ஃபுல்லாகவே நல்லா நீட்டாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே கிச்சனுக்குள்ளே போய் அப்படியே ஒர்க் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையுமே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக சூப்பராக வந்து முடிச்சாச்சு. குழம்பு ரெசிபி செய்கிறதுக்கு சின்ன வெங்காயம் ப்ளஸ் வந்து ஒரு 4-5 பல் பூண்டு போட்டு நல்லா வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு ப்ளஸ் வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா வந்து ஒரு பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம். கருவேப்பிலை ப்ளஸ் வந்து பச்சை மிளகாய் சேர்த்து லைட்டாக வந்து வதங்கினதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க தக்காளி பழம் சேர்த்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வதங்கிட்டு இருக்க டைம்லேயே நம்ம உப்பு சேர்த்துட்டோம்னா சீக்கிரம் வந்து வதங்கி கிடைக்கும் இல்லையா, அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் நல்லா வந்து ஊற வச்ச தட்டைப்பயிரை வந்து இதில் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம்.
1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். மல்லி கூடயே மஞ்சளும் சேர்த்து அரைச்சிருக்கனால தனியாக மஞ்சத்தூள் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா வந்து ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். விசில் வர டைமுக்குள்ளே இப்போ சமையலுக்கு யூஸ் பண்ண பாத்திரம் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே சிங்கையுமே க்ளீன் பண்ணி விட்டுறலாம். நம்ம சேர்த்துருந்த பயர் வந்து ரொம்பவே சூப்பராக வெந்துருச்சு. இந்த டைமில் கொஞ்சமாக தேங்காய் ப்ளஸ் வந்து முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வந்து நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புளி தண்ணியுமே சேர்த்து நல்லா வந்து ஒரு 2-3 கொதி விட்டு எடுத்துக்கலாம். இந்த டைமில் உப்பு காரம் புளிப்பு எல்லாமே செக் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. உளுந்த வடை செய்கிறதுக்கு காலையிலேயே உளுந்து வந்து ஊற போட்டிருந்தேன். அதை வந்து நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு உப்பு சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது கூடவே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவுமே சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவங்களுமே சாப்பிட்றதுக்கு வந்துட்டாங்க. இப்போ சூடாக பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ எடுத்து வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். சாப்பிட்டு முடித்த கையோட இங்கே இருந்த பாத்திரம் எல்லாமே எடுத்துகிட்டு போய் சிங்கில் போட்டுட்டு அப்புறம் குழம்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இதில் மாற்றி வச்சுட்டு கையோட கழுவியும் வச்சுட்டு வந்துட போகிறேன். சாப்பிட்டு முடித்த கையோடையே கொஞ்சம் சோம்பேறித்தனம் பார்க்காம இதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா சிங்க் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இல்லாட்டி அப்படியே பார்த்திங்கன்னா நைட் வரைக்கும் இந்த பாத்திரம் அப்படியே சிங்க்லேயே இருக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடித்து க்ளீன் பண்ணி வச்ச பாத்திரம் எல்லாமே தண்ணி வந்து நல்லா வடிஞ்சிருக்கு. அது எல்லாமே அதாவது பிளேஸில் கரெக்டாக எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இந்த பாத்திரத்தையுமே கழுவி இந்த கூடையில் வந்து போட்டு வச்சுக்க போகிறேன். ஜெயம் ரவி அப்படின்னாவே எனக்கு வந்து அவ்வளோ பிடிக்கும். அவனுடைய படம் எதில் போட்டாலுமே அப்படியே உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சிருவேன். உங்களுக்கு எந்த ஹீரோ ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கீழே மறக்காமல் எனக்கு வந்து சொல்லுங்கள். எனக்கு பார்த்திங்கன்னா ஜெயம் ரவி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்றைக்குமே டிவியில் அவனுடைய படம் போட்டிருக்கனால எல்லா வேலையுமே கடக்கடன்னு முடிச்சு வச்சுட்டு நானுமே போய் உட்காந்து பார்க்க போகிறேன். ஸோ இன்றைக்கான ரொட்டீன் பார்த்திங்கன்னா அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.